வணக்கம் மக்களே, வணக்கம். ஆட்சி மாற்றம், தமிழர்களுக்கு ஆட்சி மாற்றம். 59 வருட திராவிட சித்தாந்தத்துக்கு முற்றுப்புள்ளி. ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்தணும்னா இன்னொரு சித்தாந்தத்தை தான் எடுத்துருக்கணும். ஆனால் நம்ம எடுத்தது என்னென்னா சினிமா என்கின்ற ஆயுதம். சரிங்களா? அதாவது ஒரு கருவேல மரம் இருக்குன்னா அதை வெட்டி வீழ்த்துறதுக்கு வீட்டில் இருக்க அருவாள் எடுக்கணும். அதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டரை வச்சு நம்ம வெட்டியிருக்கோம். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. புதிதாக ஆட்சி பொறுப்பை இயக்க போகிறது தாவேக்கா அரசு. இவங்க 100 நாள் இவங்க தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இது நிதி சார்ந்த, தமிழ்நாட்டு நிதி சார்ந்த ஒரு எச்சரிக்கை காணொளி. இத்தனை வருஷமாக 59 வருஷமாக எவ்வளோ விட்டுட்டு போனாங்க திமுக. இப்போ இவங்க கையில் கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ஆட்சி தானா அல்லது கையில் கொடுத்துருக்கக்கூடிய அணுகுண்டா? இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் 100 நாளை தாக்கு பிடிப்பாங்களா? சரி, தாக்கு பிடிக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும் பார்த்துருவோமா? இன்று வரை தமிழ்நாட்டோட மொத்த கடன் நிலுவை 9,55,000 கோடி. 55,000 கோடி. அரசு சொல்கிறது ஒன்று, ஓகே. ஆனால் நம்ம தமிழ்நாடு சொல்கிறது ஒன்று, அதாவது மத்திய அரசு சொல்கிறது ஒன்று, தமிழ்நாடு சொல்கிறது ஒன்று. இவங்களுக்கு 2 பேத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 கோடி கேப்பு தெரியுது. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நீ வாங்கினது அதிகங்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுதுனாக்கா, இல்லை நாங்கள் வாங்கின கடன் இதுதாங்கிறது. இன்னுமே அதுக்கு தீர்வு இல்லை. கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 26,000 கோடி இருக்குது. ஆக மொத்த கடன் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு? அதாவது இத்தனை வருஷமாக 59 வருஷமாக திராவிட சித்தாந்தங்க செஞ்சுட்டு இப்போ கையில் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது எவ்வளோ? 9,55,000 கோடி. புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்களா, அவங்க கடைசி 5 வருஷத்தில் வாங்கக்கூடிய கடன் என்னவா இருந்திருக்கு பார்த்தீங்களா? கடைசி ஆட்சி பொறுப்பில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கடைசி 5 வருஷத்தில் கடன் மடங்கை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. 2021 இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். 2021 5 லட்சம் கோடியாக இருந்தது, 2024 9.21 லட்சமாக இருக்குது. அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். இப்போ இதை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க? புதிய அரசுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வரப்போகிற அரசு இதை புரிஞ்சுக்கணும். அதாவது மொத்த வருவாயில் 62% வளர்ச்சிக்கெலாம் போல். எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 28% போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்துக்கு 14% போயிடுது. வட்டிக்கு பார்த்திங்கன்னா 21% போகுது. வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா 38% போகுது. அதாவது வந்த ரெவன்யூவில், டோட்டல் ரெவன்யூவில் வட்டிக்கு போகிறது, ஓய்வூதியத்துக்கு போகிறது, சம்பளத்துக்கு போகிறது, வளர்ச்சிக்கு எவ்வளோ போகுது? 38% தான் போகுது. அப்போ பேலன்ஸ் எங்கே இருக்குது? 62%. எல்லாமே கடன், மானியம், இலவசங்கள் இதுக்கு தான் போயிட்டுருக்கு. இந்தியாவிலே அதிக நஷ்டம், மின்சாரத்துறையில் அதிக நஷ்டம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக அரசு தான். கிட்டத்தட்ட 1.62 லட்சம் கோடி நஷ்டம். டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, அது மூலியம் நஷ்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது 2015 63,000 கோடியாக இருந்தது, 2022-23 1,62,000 கோடியாக மாறி இருக்குது. எது? இந்த மின்சாரத்துறையில் மட்டுமே சொல்கிறேன். அதாவது சராசரியாக இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார நஷ்டம் இருக்குல்ல 72% கூடுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 157% கூடி இருக்குது நஷ்டம். அடுத்து பார்க்க போனோம்னா வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவன்யூ டெபிசிட். அதில் பார்த்திங்கன்னா 26,000 கோடியாக இருந்தது, 41,000 கோடியாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 71% கூடி இருக்குது. அதாவது வருவாய் வருதுங்க, நான் இவ்வளோ தாங்க செலவழிப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் முடியல. ஆனால் 71% நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். என்னோடய வருவாயிலிருந்து செலவு எவ்வளோ பண்ணியிருக்கேன்? அதிகமாக பண்ணியிருக்கேன். எவ்வளோ பர்சன்டேஜ்? 71% பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ பண்ணியிருக்கணும்? 26,000 கோடியாக பண்ணியிருக்கணும். ஆனால் எவ்வளோ பண்ணியிருக்கேன்? 41,000 கோடியாக நான் பண்ணியிருந்திருக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி முதலீடு. என்னென்னா கேப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும்பாங்க. அதாவது துறைமுகம், கட்டிடம், சாலைகள், போக்குவரத்து இதில் எல்லாம் முதலீடு பண்ணுறது எவ்வளோன்னா, நம்ம பண்ணதே பார்த்திங்கன்னா 11.5% தான். ஆனால் மித்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட 15-17% பண்ணுற இடத்துல நம்ம 11.5% தான் இதுவரையும் பண்ணியிருக்கோம். அதாவது வளர்ச்சிக்கு முதலீட்டில், கேப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வளர்ச்சிக்கான முதலீட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம்? 11.5% தான் பண்ணணும். ஏன்னா பண்ணவே இல்லை. ஏன்? ரெவன்யூவில் செலவுக்கே போயிடுது. அப்புறம் எப்படி நீங்கள் வளர்ச்சியில் போய் நீங்கள் முதலீடு பண்ண முடியும்? அப்போ போன ஆட்சியாளர்கள் இப்போ இவங்க கையில் விட்டுட்டு போன மிகப்பெரிய 5 தவறுகள் இங்கே கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். முதல்ல டான்ஜெட்கோவில் என்ன நடந்திருக்கு? அதாவது மின்சாரத்துறையில் 157% நஷ்டம். அடுத்து வருவாய் இழப்புகள் கிட்டத்தட்ட 71% அதிகமாக இருக்குது. ஓகே, செலவுகள் அதிகம் பண்ணியிருக்கேன். அடுத்து இலவச திட்டங்களுக்கு கால வரம்பு வைக்கவே இல்லை. கால வரம்பே கிடையாது, ஃபுல்லாக இலவசம் தான். 4வது நம்ம சொன்ன மாதிரி 11.5% தான் வளர்ச்சிக்கு நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். அடுத்து முக்கியமாக மாநில அரசு சொல்கிற கடனுக்கும் நம்ம கடனுக்கும் ஒத்தே போகலை. 26,000 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன? நிதி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்த 100 நாள்
தாவேக்கா தாக்கு பிடிக்குமா? அப்போ தாக்கு பிடிக்கும்னா முதல் 100 நாள் இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இவங்க என்ன செய்யணும்னா, வந்தோடனே ஆட்சிக்கு வந்த உடனே 1 to 10 நாளுக்குள்ள 10 நாளுக்குள்ள வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். அதாவது இப்போ தான் நான் ஆட்சி பொறுப்பில் வரேன், இவ்வளோ கடன் இருந்துச்சு இவ்வளோ நாள், இப்போ இவ்வளோ பணம் இவ்வளோ தான் என் கையிருப்பு இருக்குது, கல்லாப்பட்டியில் இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு தான் இவ்வளோ பெரிய நான் இந்த தமிழ்நாட்டை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் அவங்க வெளியிடணும். இது எதை குறிக்கும்னா அவங்களோட வெளிப்படைத்தன்மையை குறிக்கும். மக்கள்கிட்ட பொதுவாக எடுத்து சொல்லிடணும், மொத்த கடன் இவ்வளோ, இவன்ட்டு கல்லாப்பட்டியில் இவ்வளோ தான் இருக்குது, நான் இவ்வளோ தான் செலவழிக்க போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்து 2வது நடவடிக்கை இவங்க என்ன பண்ணோம்னாக்க, இந்த மின்சாரத்துறையில் இருக்க பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணால் ஐஐடி, ஐஐஎம் அந்த டீம்லேருந்து ஒரு குழுவை அமைச்சு இந்த மின்சாரத்துறையில் எங்கெங்கெல்லாம் இழப்புகள் ஏற்படுது, அந்த இழப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யணும். ஒரு யூனிட்டில் 49 பைசாவை சேமித்தாலே போதுமானது. 3 வருஷத்தில் இந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டுடலாம். ஆனால் அந்த 49 பைசாவை மீட்கணும்ல, அது யார் இந்த ஐடியா கொடுப்பா? ஐஏஎம், ஐஐடியில் இருக்கிறவனை கூப்பிடணும், அவங்கள எடுத்து மீட்டிங் போட்டு இதை நடத்தணும். அதாவது 3வதாக இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த புதிய அரசு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, வரி இழப்புகளை மீட்கணும். அதாவது வரி இழப்புகள் நிறைய இருக்குதுங்க. சொத்து வரி இருக்குது, டாஸ்மார்க்கில் போன வரிகள்லாம் இருக்குல்ல, இந்த வரிகளை மீட்டெடுக்கணும். அதாவது மித்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது 6% தான், ரைட்டா? 1% கூட்டினாலே 35,000 கோடி வரும். அந்த 1% கூட்டினோம்னா என்னென்னா, டிஜிட்டலைசேஷன் பண்ணணும், எல்லாத்தையும் டிஜிட்டலைசேஷன் பண்ணிவிட்டு வேர் தெர் இஸ் அ டாக்ஸஸ் ஆர் லாசஸ் தட் ஏரியா ஹேஸ் டு பி கான்சன்ட்ரேட்டட் பை த குழு அமைச்சு அவங்க என்ன பண்ணணும்னா 1% இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், 35,000 கோடி வரும். அப்போ இந்த வரி இழப்புகளை அவங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த புதிதாக வர அரசு 4வது எதை கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி முதலீடு. அதாவது கேப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தானே சார் அங்கேருந்து ரெவன்யூ வரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சிப்பு தொழிற்சாலை, இவி மேனுஃபேக்சரர்ஸு, அடுத்து ஏஐ டேட்டா சென்டரு, ரைட்டுங்களா? அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய காரிடார்ஸை, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை உடனடியாக ஏற்படுத்தி அதன் மூலிமா வருவாய் பண்ணணும். அப்போ 16%, 11லேருந்து 16% இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணால் வருவாய் அதிகமாக வரும். ஏற்கனவே இங்கே இருக்கிற ஹுண்டாயி, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் விரிவுபடுத்தினாலே 16% வந்துடும். அடுத்து 5வது அவங்க பண்ணக்கூடியது என்னென்னா, கடன் வெளிப்படைத்தன்மை. அதாவது என்னென்னா, மத்திய அரசு என்ன சொல்லுது, ஏய் நீ வாங்கினது 9.55 லட்சங்குது, நம்ம என்ன சொல்கிறோம் 9.26 லட்சங்கிறோம். உண்மை என்னன்னு சொல்லிடு, மொத்த நிறுவனங்கள் லிஸ்ட்டை போட்டு இவ்வளோ கடன் இருக்குன்னு தனி வெப்சைட்டை கொடுத்து மத்திய அரசு கொடுத்துட்டாலே அதில் கிட்டத்தட்ட 26,000 கோடியை சேவ் பண்ணலாம் சார். ஒரு நாளைக்கு 170 கோடி நம்ம இது கொடுத்துட்ருக்கோம், வட்டி கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 170 கோடி. இந்த கடனை நான் வாங்கலைன்னு சொல்லி சரி பண்ணோம்னா அதில் ஒரு 26,000 கோடி நம்ம வருஷத்துக்கு நம்ம சேர்க்க முடியும். அடுத்து 6வதாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த புதிய அரசு என்ன கவனிக்க வேண்டும்னா, நலத்திட்டங்களை எதையும் ஸ்டாப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் இதை ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டோட எக்கனாமிக்கல் ரெவன்யூவாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கிறத பார்க்கணும். அதாவது இலவச பேருந்தெல்லாம் யாரும் கேட்டு மக்கள் யாரும் போய் போராட்டம் பண்ணல. அவன் கேட்டதுன்னா தண்ணி வேணும், சாலை வேணும், கரண்ட் எனக்கு கரெக்டாக இருக்கணும், இதை தான் மக்கள் கேட்குறான். அடுத்து ரேஷன் கடையில் எனக்கு அரிசி கரெக்டாக வரணும், இதை தான் கேட்குறானே தவிர என் வீட்டுக்கு சுத்தமான தண்ணி வேணும் தான் கேட்பானே தவிர எனக்கு பஸ் வேணும்னு யாரும் கேட்கல. இருந்தாலும் இங்கே ஃப்ரீ பஸ் போயிட்டு இருக்குது, அதை கொடுக்குறதுல தவறல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணி ரெவன்யூவோட அதை இம்ப்ளிமெண்ட்டு இன்கார்பரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அடுத்து 7வதாக இந்த வரப்போகிற அரசு எதை கவனிக்கணும்னா, அரசு நிறுவன சீர்திருத்தம். என்ன அரசு நிறுவன சீர்திருத்தம்? அதாவது 70 நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் நட்டத்தில் இயங்குறது நிறைய இயங்குது. அப்போ என்ன பண்ணால், நல்லா இயங்குகிற எந்த நிறுவனம் எதுவாக இருக்கோ அதில் தனியார் கூட்டமைப்பு பண்ணி ரெவன்யூ அதிகப்படுத்தினாலே போதும், 3 ஆண்டுகளில் 20 கோடியை நம்ம சம்பாதிக்க முடியும். அப்போது அரசு நிறுவன சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். நட்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள்லாம் பட்டியலிட்டு அது ஏன் நட்டமாகுது, அதில் பெஸ்ட்டு நிறுவனங்கள் எது, அதில் தனியார் கூட்டமைப்பை கொண்டு வரணும். அடுத்து 8வதாக இந்த வரப்போகிற அரசு எதை கவனிக்கணும்னா, புதிய முதலீட்டு கொள்கை 2026. அதாவது என்னென்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. இதில் 5 லட்சம் கோடி இலக்கை உடனடியாக நிர்ணயம் பண்ணி இப்போ இருக்கிற 500லேருந்து 5,000 கோடியாக சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டேட்டா சென்ட்ரு, ரைட்டுங்களா, இதில் எல்லாத்தையுமே அதிக கவனத்தை செலுத்தி மின்சாரம், கப்பல் கட்டும் துறை, மின்சார வாகன தொழிற்சாலை, அதாவது இவி ஃபேக்ட்ரிஸு, இது எல்லாத்தையுமே வளர்ச்சியில் கொண்டு வந்தால் 15%லேருந்து 18% வரையும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, புதிய முதலீட்டு கொள்கை 2026 5 லட்சம் கோடியாக மாற்றியே தீரணும். அடுத்து 9வதாக இவங்க எதை கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு
தொழில் நிறுவனங்கள், அதாவது லேத்து பட்டறையாக இருக்கட்டும், லேத்து பட்டறை, டையிங் மிஷினு, அடுத்து வந்து அயர்ன் மிஷினு, அடுத்து வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சின்ன சின்ன காப்பருக்கு உருவாக்குற கம்பெனிகள், எஃகு தயாரிக்கிற கம்பெனிகள், அடுத்து வந்து காட்டன் அந்த டை பண்ணுவாங்களா, கலர் அடிப்பாங்களா அந்த கம்பெனிஸு, வேவிங் பண்ணுற கம்பெனி, பஞ்சு மில் ஆலை இதெல்லாம் இருக்குல்ல, இவங்களை எல்லாத்தையுமே ஒரு மாநாடு மாதிரி போட்டு அந்த மாநாட்டில் இவங்களோட பிரச்சனைகள் என்னென்ன அது எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண. ஏன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த பக்கமே போகல. ஏன்னா அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணாலே போதும், இந்த லோக்கல் ரெவன்யூ ட்ரிவன் பண்ணாலே போதுமானது, தமிழ்நாட்டோட ஜிடிபி எகுரும். புரியுதுங்களா? அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்களை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி தொடங்க வைக்கிறது சிறப்பு. அது இந்த புதிய அரசுக்கு முக்கியமானது. அடுத்து இவங்க 10வதாக என்ன பண்ணணும்னா, சட்டசபையில் 100 நாள் அறிக்கை திட்டத்தை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லணும். அதாவது பதவி ஏற்கும்போது நான் வெள்ளை அறிக்கை கொடுத்தேன், என்கிட்ட எவ்வளோ இருக்குது, கல்லாப்பட்டியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ண போகிறேன், நான் எவ்வளோ கடன் இருக்கேன், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாளில் அந்த நாள் சொன்னேன்ல, எதுக்கும் இந்த 100 நாளுக்கும் இடைப்பட்டதில் நான் என்ன பண்ணினேன், அடுத்த வரப்போகிற 4 வருஷத்துக்கு நான் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அறிக்கையை தாக்கல் செய்யணும். அதில் தொழில் வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ போயிட்டுருக்குது, மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியில் வருவாய் எவ்வளோ நமக்கு வந்திருக்குது, அடுத்து வரக்கூடிய புது தொழிற்சாலைகள் வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், கல்வியில் என்ன பண்ணுறோம், இப்போ போக்குவரத்து துறையில் என்ன பண்ணுறோம், மீன்வளத்துறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வரவறிக்கையாக கொடுத்து அதை 100 நாள் அறிக்கையாக வெளிப்படையாக சொல்லணும். யார்கிட்ட? மக்கள்கிட்ட. சட்டசபையிலையும் சொல்லணும், மக்கள்கிட்டையும் சொல்லணும். மக்கள்கிட்டலாம் எப்படி? வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே அந்த பிடிஎஃபை எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணணும். நான் இவ்வளோ நாள் பண்ணையா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிடணும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இது எல்லாம் ஒரு வேளை செய்ய தவறுனாங்கன்னா என்ன ஆகுனா, 100 நாள் கழிச்சே தெரிய ஆரம்பிச்சிடும். டண்டானா அடர்னா டண்டன காண்டர்னா தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் புதுசாக நான் அண்டா தரேன், குண்டா தரேன், தோடு தரேன், தொங்கட்டான் தரேன் அப்படின்னு போனால் நீங்கள் சொல்லிடுவீங்க நகை தரேன்னு. நகை திடீர்னு வந்து ஈரான் வாரில் திடீர்னு பிச்சுக்கிச்சு 23,000 ஆகிடுச்சு. எப்படி நீங்கள் நகை தருவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் நகை தரேங்கிறீங்க, ரைட்டு, எப்படி தருவீங்க? 6 சிலிண்டர் தரீங்கிறீங்க. 6 சிலிண்டர் தரோம்னா அங்கே ஈரானில் வார் நிப்பாட்டணும். சரி, வார் நிப்பாட்டுறது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 6 சிலிண்டர் எப்படி கிடைக்கும்? சிலிண்டர் எதில் வருது? யூஎஸ்டியில் வருது. நம்மளோட கரன்சி 84லேருந்து 94 ஆகிடுச்சு. எப்படிங்க கொடுக்க முடியும்? அப்போ இந்த இலவச திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழர்கள்லாம் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய தில்லு இருக்கிறவனுங்க. இலவசம்லாம் யாரும் கேட்கல. இலவசம் வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிங்க. மாதத்துக்கு 5,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் கண்டுபிடிங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் அதை கொண்டு போங்க. நீங்கள் 60,000 வாங்குறவன் 70,000 வாங்குறவனையும் அவனை போயிட்டு நீங்களும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த இலவச திட்டங்களில் இப்போ பாருங்கள், இங்கே காட்டுற பாருங்க, இதெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. சாத்தியப்படுத்திட்டா சல்யூட் தான் பண்ணணும். சாத்தியப்படுத்திட்டா சல்யூட் தான் பண்ணணும். ஆனால் வாய்ப்புகள் இங்கே திமுக கொடுத்துட்டு போன குண்டு இருக்குல்ல, அணுகுண்டு இருக்குல்ல, அது இவ்வளோ பெரிய அணுகுண்டு. இதை சரி பண்ணவே 10 வருஷம் ஆகுங்க சார். இன்னொன்று என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒன்றும் பொருளாதாரத்துக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, கட்டமைப்பு தான் இங்கே பிரச்சனை. பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் போகிறதுலே ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே எல்லா இளைஞனும் காலையில் ரெடியாக இருக்கான், 8 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். எல்லா விடோஸும் வீட்டில் இருக்க ஒய்ஃபு எல்லா பெண்மணிகளும் வேலைக்கு போகிறது. காலைல போய் பார்க்கணும் சார். காலைல போனால் பஸ்ஸில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் பஸ்ஸு, ஒரு அம்மா ஓடி போய் பஸ்ஸில் போய் ஏறும் சார். அம்மாவுக்கு மாதம் 3,000 சம்பளமாக இருக்கும் சார். தமிழர்கள் எல்லாருமே ரெடி. இங்கே என்ன வளம் இல்லை? கனிம வளம் இல்லையா? மலை வளம் இல்லையா? கடல் வளம் இல்லையா சார்? ஜியோகிராஃபிக்கெலாம் நீங்கள் பாருங்கள், பூமியில் பாருங்கள். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லாமே இருக்குது நமக்கு. அதாவது தமிழ்நாட்டோட ரெவன்யூவை கம்பேர் பண்ணோம்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, ஃப்ரான்ஸ் கண்ட்ரியோட ஜிடிபி நம்மளும் சேம் சொல்ல முடியும். இங்கே ஒரே ஒரு பிரச்சனைனா கட்டமைப்பு தாங்க இங்கே பிரச்சனையே. கட்டமைப்பு, கடன், தேவையில்லாத கடன், இலவசங்கள், இதை கொடுத்த இத்தனை வருஷமாக இந்த 59 வருட திராவிட கட்சிகள் நடத்திருச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த குழந்தை கையில் இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னா டேமேஜ்டு பிளாட்ஃபார்மை இப்போ கொடுத்துருக்காங்க, டேமேஜ்டு கட்டமைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த டேமேஜை சீர்படுத்துறதுக்கு இந்த 100 நாளில் அவங்க வேலை செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், தம்பி இந்த தாவேக்காக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எச்சரிக்கை கொடுக்குறீங்க, அறிவுறுகளை நீ யாருப்பா அப்படிங்கிறீங்களா? நான் திருச்சியில் பிறந்து அங்கே இருக்கிற லூர்து சர்ச்சில் அங்கேயும் போய் மாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே பெரம்பூரில் இருக்கிற லூர்து சர்ச்சு அங்கேயும் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெல் கனெக்டட். அதாவது தமிழ்நாட்டில் நிதி சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறது கண்கூட தெரியுது. அதனால் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இதை எடுத்துக்கிட்டு 100 நாளில் சிறப்பாக பயணித்தாலே போதுமானது. இந்த ஆட்சி 5 வருஷம் வரை நிலச்சி நிற்கும். ஆக மக்களே, அப்போ இந்த காணொலியை பொறுப்புணர்வோடு பார்த்துட்டு இந்த காணொலியை இந்த அத்தாரிட்டிஸ் புதுசாக வரக்கூடிய ஆட்சியில் அமர போகிறாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. பார்க்கட்டும், அவங்களுக்கும் பார்த்துக்கட்டும், புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா டிவியிலலாம் இதை பேச மாட்டாங்க.
டிவியில் என்ன பேசுவோம்னா, இந்த துறை இவ்வளோ வந்தார், இந்த அமைச்சர் இவ்வளோ வந்தார், இந்த நடிகை இவரை வந்து பார்த்தார். பாருங்கள், இதுதான் 3 மாதம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த பொறுப்பில் யார் உட்கார போகிறா அதான் முக்கியம். சீட்டில் உட்கார போகிறதா முக்கியம். பொறுப்பேற்று என்ன பண்ணணும், அடுத்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ண, அதை தானே பேசணும். ஆனால் பேச மாட்டாங்க. அதனால் பகிர்ந்துருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.